காவியம் பாடவா காதலே. ராசத்தியக்கா, ராசத்தியக்கா, ராசத்தியக்கா. என்ன செல்லம்மா? ஏக்கா, அந்த நெட்டச்சிய வீட்டுக்குள்ள காணும்க்கா. காணுமா? ஆமாக்கா, ஆள காணும். எங்க போயிருப்பா? அவ எங்க போயிருப்பா? அவ அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா. மாட்டை குடிக்க வைக்க தண்ணி இல்லல்ல, எப்படியும் மைனி வந்த உடனே ஏசுவாவ. அதான்க்கா பயந்துட்டு ஓடி இருக்கா. வாடினா மட்டும் மைனி அவளை சும்மா விட்டுருவாங்கள? எனக்கு இருந்தாலும் அவ இந்த வீட்டுக்கு தானே வரணும். ஆமாக்கா, அந்த நெட்டச்சிக்கு அந்த அறிவு கூட இல்ல. எப்படி பயந்துட்டு ஓடி இருக்கா பாருங்க. இப்பதான் போராடிட்டு வீட்டுக்குள்ள வந்தா, அதுக்குள்ள அவளே ஓடி போயிட்டா. நம்ம தான் கஷ்டப்பட்டு துரத்தணும்னு நினைச்சோம், ஆனா இப்போ அவளே ஓடிட்டா. மைனி வந்த உடனே சொல்லி கொடுத்துருவோம்க்கா. சரி செல்லம்மா, முதல்ல அவ என்னைய பேசினது சொல்லி கொடுக்கணும். வாங்க சம்மந்தி, வாங்க உட்காருங்க சம்மந்தி. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாம்னு வந்திருக்கேன். என்ன விஷயம் சம்மந்தி? நாளைக்கு மார்மாவிலையும் பேரப்பிளையும் கூட்டிட்டு வந்து வீட்டுல விட போறாவ. நம்ம வீட்டுல தான் எல்லாருக்கும் சாப்பாடு. நீங்களும் வந்துருங்க. சரி சம்மந்தி. நான் வாரேன். வாங்கங்கிறதையே வராதிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாவ. இன்னும் கோவத்துலதான் இருக்காவளோ? நம்மகிட்ட இப்படி பேசிட்டு போறாவ. குழந்தைய எப்படி நடத்தியாவன்னு தெரியலையே. நாளைக்கு நம்ம கண்டிப்பா போகணும். அப்பதான் குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கிட்டியாவங்கிறத தெரிஞ்சுக்கிட முடியும். செல்லம்மா, மைனி வாராவ. மைனி வாங்க மைனி. எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வந்துட்டீங்களா? ஆமா, ஊருக்குள்ள தானே டக்கு டக்குன்னு ஒரு வீடா போய் சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்து சொந்தக்காரர்களுக்குலாம் போன் போட்டு சொல்லணும். ராசாத்தி, நீ கொஞ்சம் புருஷனுக்கு போன் போட்டுட்டா. செல்லம்மா, நீ என் தம்பிக்கு போன் போட்டுட்டா. அப்படியே பேரவீனுக்கும் போன் போட்டுட்டா. சரி மைனி, அது இருக்கட்டும். இந்த வீட்ல உங்க மாமாவா இப்ப இல்ல. ஏன், எங்க போனா? தெரியல மைனி, வீட்ல இல்ல. வீட்ல இல்லனா பேரத்த மாட்டை குளிக்க வச்சிட்டு இருப்பா. அவட்ட சொன்னேல மாடை குளிக்க வைக்கணும்னு, அததான் செஞ்சிட்டு இருப்பா செல்லம்மா. இல்ல மைனி, எங்கேயுமே இல்ல. ஆமா மைனி, அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அம்மா வீட்டுக்கு? நான் இப்ப அங்க இருந்து தானே வரேன். அங்க அவ இல்லையே. மைனி, உள்ள எங்கயாவது ஒளிச்சு வச்சிருப்பாவ. ஒளிச்சு வச்சிருப்பாவளா? ஏன் இப்ப அவளை ஒளிச்சு வைக்கணும்? மைனி, நீங்க வரதுக்குள்ள மாட்டை குளிப்பாட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு போனீங்கல்ல? ஆமா. அவ மாட்டை குளிக்க வைக்கவே இல்ல மைனி. அவள தண்ணியும் வீட்டை கழுவுறேன்னு காலி பண்ணிட்டா. மிச்சம் ஒரு தொட்டி தண்ணி கிடந்தது மைனி. அவளத்தையும் உருட்டி கவுத்துட்டா போல. வெளியே சுத்தமா தண்ணியே இல்ல. பாத்ரூம் போறது கூட தண்ணி இல்ல மைனி. என்னது, பாத்ரூம்க்கு போறது கூட தண்ணி இல்லையா? அவ்வளவு தண்ணி கிடந்துச்சுன்னா பாத்துட்டு தானே போனேன். ஆமா மைனி, மாட்டை கழுவ வருத்தப்பட்டுட்டு அவள தண்ணி உருட்டி கவுத்துட்டா. இப்போ அவ வீட்லயே இல்ல. உங்களுக்கு பயந்துட்டு எங்கேயும் ஓடி போயிட்டா. அந்த கோமாரி கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டு தான் போனேன். இந்த வேலையை முடிக்கலன்னா இந்த வீட்ல இருக்கவே முடியாதுன்னு. அப்படி இருந்தா இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? என் மேல அவளுக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம். எங்களை சுத்தினாலும் இந்த வீட்டுக்கு தானே வந்தாவணும். வாரட்டா, அதுக்கு மேல வச்சுக்கிறியா அவளை? மைனி, சும்மா விட்டுறாதுங்க மைனி. ஏற்கனவே அவளை வீட்டுக்குள்ள சேர்த்து நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இந்த விஷயத்தைய சாதாரணமா விட்டுட்டேன்னு வச்சுக்கிடுங்க, உங்க மேல அவளுக்கு பயமே இல்லாம போயிடும். ஆமா மைனி, அப்புறம் உங்க மேல அவளுக்கு பயமே இல்லாம போயிடும். உங்க தலையிலேயே மிளகா அரைக்க ஆரம்பிச்சிருவா. ஆரப்பா ஆரப்பா, எங்களை சுத்தினாலும் அந்த கோமாரி வீட்டுக்கு தானே வந்தாவணும். பாத்துக்கிட்டே நாளைக்கு வீட்டுக்கு ஆட்கள் வரும். மாட்டு வரைய சுத்தம் பண்ணி மாடெல்லாம் குளிக்க வச்சாதானே கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். இப்படி பண்ணிட்டாரு அந்த கோமாரி. நானாவது போய் சுத்தம் பண்ணி. சரி மைனி, நாங்களும் ஏதாவது உதவி செய்யட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அந்த கோமாரி வாராளான்னு மட்டும் பாத்துக்க. நான் போய் மாட்டு வரைய சுத்தம் பண்ணிட்டு வரேன். சரி மைனி. செல்லம்மா, அவிய போய் என்னதான் சுத்தம் பண்ணாலும் மாட்டை இன்னைக்கு கண்டிப்பா குளிக்க வைக்க முடியாது. அந்த நெட்டச்சிய ஏசிட்டே தான் இருக்க போறா. நீ பாத்துட்டே வரா. ராசத்தியக்கா, அதானே நம்மளுக்கு வேணும். செல்லம்மா, ராசத்தி. என்னாச்சு மைனி, ஏதோ உதவி செய்யணுமா? உலகத்துல ஒரு மாடு கூட இல்ல. என்ன மைனி சொல்றியா? மாட்டை காணுமா? ஆமா, ஒரு மாட்டையும் காணோம். ஐயோ மைனி, மாட்டையும் காணோம், அவளையும் காணோம். ஒருவேளை அவள மாட்டையை கொண்டு போய் வித்துருப்பாளோ? இருந்தாலும் இருக்க மைனி. என்னது, மாட்டை
ஏங்க தோட்டத்துல கொண்டு மாட்டை குளிப்பாட்டுறது ஈஸியா இருக்குல்ல? ஆமா குழந்தை, உனக்கு எப்படி இந்த ஐடியா தோணுச்சு? எனக்கு எங்க இந்த ஐடியா தோணுச்சு? தோணை வச்சுட்டாவ. என்னது தோணை வச்சுட்டாவ்ல? என்ன சொல்ற குழந்தை? எங்க அம்மா எதுவும் சொன்னாவ்ளோ? அத்தை சொல்லல, அத்தை மாட்டை குளிப்பாட்டிருன்னு சொல்லிட்டு போனவ. நான் தான் நம்ம காலையில தண்ணி எடுத்து ஊத்துனமே, நிறைய தண்ணி கிடக்கோனே மாட்டை குளிப்பாட்டலான்னு போனேன். தொட்டி போய் பார்க்கேன், ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன குழந்தை, தொட்டி எதுவும் உடஞ்சு போச்சோ? தொட்டி உடஞ்சிருந்தா உங்க அம்மாட்ட சொல்லி சமாளிச்சிருக்க மாட்டேனா? தொட்டியில ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லங்க. என்ன சொல்ற குழந்தை? தொட்டி முழுக்க தண்ணி எடுத்து போட்டு வச்சிருந்தோமே காலையில. நாள் முழுக்க எல்லாரும் குளிச்சிருந்தா கூட தண்ணி மிச்சம் கிடந்திருக்குமே. ஆமாங்க, அதை பார்த்த உடனே நானே அதிர்ச்சியாகி போயிட்டேன். மொத்த தண்ணியும் காலியாயிருக்கு. சித்தியில கூப்பிட்டு தண்ணி எப்படி காலியாச்சுன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாதான். தொட்டியை நல்லா சுத்தி பார்த்து தொட்டி உடையல, தண்ணி அங்க சிந்தல. அப்புறம் தண்ணி எங்க போச்சு குழந்தை? அதாங்க மாயமா இருக்கு, எனக்கும் தெரியல. நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். அத்தை வேற நான் வரதுக்குள்ள எல்லா மாட்டையும் குளிப்பாட்டிருன்னு சொல்லிட்டு போனவ. தண்ணி வேற இல்ல. அதுக்கப்புறம் தான் அந்த ஐடியாவே எனக்கு தோணுச்சு. பேசாம மாட்டை தோட்டத்துக்கு கொண்டு போயிருவோன்னு இங்க பத்திட்டு வந்துட்டேன். சூப்பர் ஐடியா குழந்தை. இனி வாரம் வாரம் மாட்டை இங்கேயே கூட்டிட்டு வந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்தே குளிப்பாட்டிடலாம். நம்மளுக்கு அங்க தண்ணி எடுக்கிற வேலையும் மிச்சமாயிரும். ஏங்க உங்களுக்கு வேலை இருக்கும்ல, உங்க அப்பா ஏசுவாவில்ல? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க குழந்தை. நீ வாரம் வாரம் மாட்டை இங்கேயே பத்திட்டு வந்துரு, நம்ம 2 பேரும் ஜாலியா சேர்ந்தே குளிக்க வச்சிடலாம். சரிங்க, சீக்கிரமா குளிக்க வச்சுட்டு மாட்டை வீட்டுல கூட்டி வந்து கட்டணும். உங்க அம்மா வரக்குள்ள போகலன்னா ஏசுனாலும் ஏசுவாவ. குழந்தை, நம்ம 2 பேரும் சேர்ந்தே மாட்டை பத்திட்டு போலாம். தனியா போனாதான் நேரம் ஆகும். 2 பேரும் சேர்ந்து பத்திட்டு போனா சீக்கிரமா போயிடலாம் குழந்தை. சரிங்க. ஆனா வீட்டுல அந்த தண்ணி போனதா எங்கன்னு தெரியல, வந்து நீங்க கண்டுபிடிங்க. சரி குழந்தை, பாப்போம். தொட்டில எங்கேயாவது உடஞ்சிருக்கும், அதனாலதான் தண்ணி எல்லாம் லீக் ஆயிருக்கும் குழந்தை. ஏங்க தொட்டில உள்ளது மட்டும் இல்ல, குடத்துலயே ஒத்த சொட்டு தண்ணி கிடையாது. இனி தண்ணி வேணா நம்ம 2 பேரும் போய் மேக்க இருக்க பைப்ல போய் அடிச்சுட்டு வரணும். குழந்தை, அந்த அளவுக்கு வீட்டுல தண்ணி இல்ல? ஆமாங்க, 2 சித்தியா இருக்காவல்ல, அவ 2 பேரும் நல்லா குளிச்சு துணி துவைச்சாவலாம். அவியல் தான் தண்ணி அவளத்தையும் உருட்டி கவுத்திருக்காவன்னு நினைக்கிறேன். குழந்தை, அப்படி எப்படி பண்ணுவாங்க? அத்தைங்களுக்கு தெரியாதா நம்ம வீட்டுல தண்ணி இல்லைன்னு? அப்படிலாம் இருக்காது குழந்தை, வேற ஏதாவது நடந்திருக்கும். வேற என்ன நடக்க போகுது? அவ 2 பேரும் அந்த மாதிரி பண்ணிருப்பாவ. இத்தனை நாள தானே தொட்டில இருக்க தண்ணி எல்லாம் பறந்தா போச்சு. உங்க அம்மா இன்னைக்கு வீட்டெல்லாம் கழுவி மாட்டையும் குளிப்பாட்டிருன்னு சொல்லிட்டு போன பிறகு காலி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அவிதாங்க ஏதோ பண்ணிருக்காவ. எனக்கு அவி மேலதான் சந்தேகம் இருக்கு. இனி மாட்டி உடனே இந்த மாதிரி பண்ணிருக்காவ. அது மட்டும் இல்ல, நான் அந்த வீட்டுக்குள்ள வந்ததே அவங்களுக்கு போறாம எப்படியாவது என்னை வெளியே துரத்திடணும்னு தான் இந்த மாதிரிலாம் வேலை பார்க்காவ. நான் இன்னைக்கு அவங்களுக்கு கோவமா பேசிட்டு தான் வந்தேன். அவிய 2 பேரும் இந்த வீட்டை விட்டு துரத்துறதா என்னோட வேலை. பார்த்துட்டே இருங்க குழந்தை. எங்க அம்மா கோவப்படுவாங்க. கோவப்பட்டா படட்டும், அவ 2 பேரையும் சீக்கிரமா துரத்துறானே இல்லைன்னு மட்டும் பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணி எடுத்தோமா செலவு பண்ண மாதிரி இருக்கும். அவிய குளிக்காவ துணி துவைக்காவன்னா வேற இருக்க தண்ணியை கவுத்து விட்டா என்ன அர்த்தம்? இருக்கட்டும், பாத்துக்கிடி. சீக்கிரமா மாட்டை குளிப்பாட்டுங்க, வீட்டுக்கு கூட்டு போ. சரி குழந்தை, இந்த 2 மாடும் தானே, 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும், உடனே போயிடலாம். சரிங்க, நான் தேய்க்க நீங்க தண்ணி கோரி கோரி ஊத்துங்க, அப்பதான் டக்குன்னு முடிச்சிட்டு போக முடியும். சரி குழந்தை. அனு, அனு, அனுஷ்கா, சீக்கிரமா எழுந்து போய் கிளம்பு போ. எல்லாரும் சுத்தி பாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்க இருந்து இங்க வந்தா. எழுந்துடா அனுஷ்கா, போய் ரெடி ஆகு போ. ஒரு 10 மினிட்ஸ் படுத்துக்கிறேனே, பஸ்ல வந்தது கொஞ்சம் டயர்டா இருக்கு. இதுக்கு பேசாம நீ வீட்லயே இருந்திருக்கலாம். எதுக்கு டூருக்கு வந்தா? 10 மினிட்ஸ் தானே, நீ போய் ஃபர்ஸ்ட் ரெடி ஆகு, அப்புறமா ரெடி ஆகுறேன். நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன், நீ நான் இன்னும் தூங்கிட்டே இருக்க. சரி, நான் ரெடி ஆகுற வரையும் தூங்கிட்டு போட்டோன்னு விட்டுட்டேன். இன்னும் படுத்து தூங்கிட்டே இருந்தா நான் விட்டுட்டு போயிருவேன். அப்புறம் நீ மட்டும் தனியா தான் ரூம்ல இருக்கணும்னு சொல்லிட்டேன். எதுக்கு இப்படி சொல்ற? நீ ரூம்ல இருக்க மாட்டியோ? அங்க இருந்து இங்க ரூம்ல உன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்காக வந்தேன். டூருக்கு வந்திருக்கிறது எல்லா இடமும் சுத்தி பாக்குறதுக்காக. நீ வேணா படுத்து ரெஸ்ட் எடு, நாங்க போயிட்டு வரோம். நைட்டு வரதுக்கு எப்படியும் ஒரு 10-11 மணி ஆகும். அவ்வளவு நேரமா? நான் அவ்வளவு நேரம்லாம் தனியா இருக்க மாட்டேன். அப்போ போய் ரெடி ஆகு, போலாம். என்னன்னே தெரியல, பஸ்ல வந்தது ஒரு மாதிரி தலை சுத்துது, வாமிட் வர மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்புறேனே. ஆமா, எல்லாரும் உனக்காக இங்கேயே காத்துட்டு இருப்பாங்க. அரை மணி நேரத்துல கிளம்புனா நான் கூட்டிட்டு போவேன், இல்லைன்னா விட்டுட்டு போயிருவேன், அவ்வளவுதான். கிளம்புறேன், போயிடாத. சீக்கிரம் கிளம்பி வா, இல்லைன்னா விட்டுட்டு போயிருவோம். அவங்களே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் இவன் விட்டுட்டு போலான்னு சொல்லிடுவான். இவனை பொறுத்தவரையும் இவன் கூட நான் போக கூடாது.
அவளை கூட்டிட்டு ஜாலியா சுத்த ஆசைப்பட்டுட்டு என்னைய விட்டுட்டு போனான்னு நினைக்கேன். விட மாட்டேனே, கிளம்பி போறேன். அவ கூட இவனை பேசவே விட மாட்டேன். நான் கூட இருக்கும்போது அவகிட்ட போய் எப்படி கொஞ்சுறான்னு நானும் பாக்கேன்.